ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். பெரியவா எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை. அமாவாசைக்கு என்னென்ன வேண்டிய சாமான்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், அது காமிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், சரியா? ஒரு வெள்ளி பஞ்சபாத்திரமோ பித்தளை காப்பர் அந்த மாதிரி ஒரு பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பித்தளை கிண்ணமோ, ஒரு ஸ்டீல் வேண்டாம், ஒரு பிளாஸ்டிக் கூடாது, அதனால் பித்தளை கிண்ணத்தில் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 3 பில் கட்டின பவித்திரம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கூர்ச்சம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சின்ன கிண்ணத்தில் காயின்ஸ், வெத்தலை பாக்கு இருந்தால் வெத்தலை பாக்கோட காயின்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை வெறும் காயின்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒரு பித்தளை தாம்பாலம் இல்லை காப்பர் தாம்பாலம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் விபூதி இட்டுக்கணும். அவள் வழக்க பிரகாரம் விபூதி இட்டுண்டு தர்ப்பணம் பண்ணுவாள், இல்லை தர்ப்பணம் முடிஞ்சு விபூதி இட்டுப்பாள். அந்த மாதிரி எல்லா வஸ்துக்களும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிழக்க பார்த்து உட்காந்து தர்ப்பணம் பண்ணிக்கணும். சூரியன் வர்றது தான் கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேலாம் அப்பா அம்மா பேர்கள், தாத்தா பாட்டி பேர்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈஸ்ட்டை பார்த்து உட்காந்துக்கணும். இப்போது தர்ப்பணம் ஆரம்பம். ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திரத்தை ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. இது கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால நான் கை காமிக்கவும் உங்கள் லெஃப்ட் காமிக்கிறது ரைட் காமிக்கிறது வந்து கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி கொடுக்குறா. இது கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்குது, சரியா? நாங்கள் மந்திரம் சொல்கிறோம், அது மாதிரி பண்ணி நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஜலம் எடுத்து ஊற்றிக்கோங்க. 3 தடவை சாப்பிடணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. 3 பில் கட்டின பவித்திரம் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர், ரைட் வலதுகை மோதிர விரலில் பவித்திரம் போட்டுக்கணும். சிதஞ்சீவேமதரஸ்தவீராஹ தீர்காயுஷ்யமஸ்து. 3 பில் கட்டின பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கட்ட தர்பை எடுத்துக்கோங்க. காலுக்கு ஆசனமாக போட்டுக்கோங்க. சொல்லுங்க, தர்பேஷோ ஆசீனஹா. பஞ்சபாத்திரம் ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 கட்ட தர்பை எடுத்துக்கோங்க. பவித்திரத்தில் இடிக்கிக்கோங்க. தர்பான தாரயமானஹா. இப்போது சங்கல்பம் கூட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சகரபுஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வவிக்ன உபசாந்தேஹே. ஓம் பூ பண்ணிக்கோங்க. ஓம் பூஹோ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதோः வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो. வலது கையை கீழே வச்சுக்கணும், ரைட் ஹேண்ட் மேலே வச்சுக்கணும். சங்கல்பம் சொல்லிக்கோங்க. மமோபார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். இந்த இடத்துல ஐயங்காரா வைஷ்ணவா சொல்லிக்க, ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சேர்த்துக்கோங்க. சொல்லிக்கோங்க. அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தா கதோபிவா ஸ்மரேதே புண்டரீகாட்சம் சபாஹ்யா அப்யந்தரஹ சுசிஹ மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணாம் சமுபார்த்திதம். ஸ்ரீராம ஸ்மரணைரைவ விபோஹதி நசும் ச யாஹ. ஸ்ரீராம ராம ராம பிதர்விஷ்ணுः ததா பாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். श्री गोविंदा गोविंद गोविंद. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया पवर्धमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्ते श्वेतवराह कल्पे भैवस्वत मन्वन्तरे 28 तमे
कलियुगे प्रथमे पाठे जम्बुद्वीपे भारतवर्षे இந்த இடத்துல அவாவா எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரியை சொல்லிக்கோங்க சரியா. भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाब्धे अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्टि संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्म ऋतौ मिथुनमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ वासरः सौम्यवासर युक्तायां मृगशिरो नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायाम् अमावास्यायां पुण्यतिथौ அப்படியே கட்டத்திரப்ப கையிலே இருக்கணும். உங்கள் பூனலை வலது கையிலேருந்து இடது கை மாற்றிக்கணும். பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. பிராச்சீனா வீதி இடது கை கீழே வலது கை மேலே தான் வச்சுக்கணும். உங்கள் ஆத்து கோத்திரத்தை சொல்லிக்கணும் சரியா. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ருபிதாமக பிரபிதாமகானாம் அம்மா இல்லாட்டினால் மாத்ருபிதாமகி பிரபிதாமகீனாம். அடுத்து அப்பா வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். மாதா மகான் கோத்திரத்தை சரியா. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீக மாதாமக மாதுப்பிதாமக மாதுஹு பிரபிதாமகானாம் உபயவம்ச வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் अमावास्यायां पुण्यकाले धर्षश्रार्ध तिलतर्पण रूपेण अध्यकरिष्ये அப்படின்னு கையில் இருக்கிற கட்டத்தரப்பையை உங்களுக்கு வடக்கு பாகத்தில் போட்டுடுங்க சரியா. வடக்கு பாகத்தில் அந்த கட்டத்தரப்பையை போட்டுடுங்க. போட்டுட்டு உங்கள் பூனலை உபவீதி பண்ணிக்கணும். பூனலை சரியாக போட்டுக்கோங்க. பூனலை சரியாக போட்டுட்டு பஞ்சபாத்திர ஜலம் இருக்கும். அந்த பஞ்சபாத்திர ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் பூனலை பிராச்சீனா வீதி போட்டுக்கணும். பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நேராக ஒரு தாம்பாலம் இருக்கும் சரியா. அந்த தாம்பாலத்தில் 2 கட்டத்தரப்பை ஹெச் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுருக்கீங்களா. நேராக கிழக்க பார்த்து உட்காந்துட்டு வடக்கை பார்த்து இந்த ஃபோல்டு வடக்க பார்த்துருக்கணும். இந்த ஷார்ப் தெற்க பார்த்துருக்கணும். அது மாதிரி ஒரு கூர்ச்சம் அந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. 2வது கூர்ச்சனா 2வது கூர்ச்சம் அந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாம்பாளத்தில் வச்சுட்டு பூனல் லெஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆனதுக்கப்புறம் எள்ளு அக்ஷதை எடுத்துக்கோங்க சரியா. சொல்லிக்கோங்க. ஆயாத பிதரஹ சௌம்யா கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரகிஞ்ச தீர்காயித்வஞ்ச சதசார ரஞ்ச ஓம் பூர்புவஸ்வரோ அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய வரிச்சு போடுங்க. பித்ருன்னு ஆவாகயாமி கட்டத்திருப்ப எடுத்துக்கோங்க. சொல்லிக்கோங்க. சகிருதா சின்னம் பரிகிஹி பூர்ணாமிருதோ ஸ்யோணம் பித்ருभ्यस्त्वा भराम्यहम् अस्मिन् सीतन्दुमे पितरः सौम्याः पितामहाः प्रपितामहश्च अनुगैः सह वर्गद्वय பித்ருணாம் கட்டத்திர வைங்க. இதமாசனம் 2 மறிச்சு போடுங்க. திலாதி சகல ஆராதனைஹி ஸ்வர்ச்சிதம். உங்கள் பஞ்சபாத்திரத்தில் அந்த உதிரணி எடுத்துட்டு அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுக்கோங்க. கூர்ச்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. அதனால் கூர்ச்சத்து மேலே அதை வச்சிடணும். வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திரம் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திரம் எடுத்துட்டு தர்ப்பணம் ஆரம்பம். அதே மாதிரி இப்போ சொல்லிக்கணும் சரியா. இடதுகளை வச்சுக்கோங்க. சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமா பிதரஹ சௌம்யாசஹ அசும்
एयेयुः अवृताः ऋतज्ञाः तेनो वन्तु पितरो गवेशो உங்களோட கோத்திரம் உங்கள் அப்பா பேரை சொல்லிக்கோ கோத்ரானே அப்பா பேர் சொல்லிக்கோ பசுரூபானே மறிச்சு விடுங்க பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி அங்கிரசோனः பிதரः நவக்வாः அதர்வாணः ऋगवः सौम्यासः तेषाम् अयं सुमतौ यज्ञियानाम् अपि भद्रे सौमनसे स्यामा गोत्राणे அப்பா பேர் சொல்லிக்கணும் ஷர்மணः மறிச்சு விடுங்க வசுரூபானே பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி ஆயந்துணः பிதரः मनोजवशः अग्निश्वाथा पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मतन्तु अतिब्रुवन्तु तेन वन्तु अस्मान् गोत्रान् அப்பா பேர் சொல்லிக்கணும் ஷர்மணः வசுரூபான் பித்ரேன் சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்த ऊर्जं वगन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिसृतं सथास्थ तर्पयुतमे पितृण अदे गोत्रं ताता पेर सोल्लु गोत्राण ताता पेर सोल्लिक्कணும் शर्मणः रुद्ररूपाण परिचुडुंग पितामहान सदा नमस्तर्पयामि पितृभ्यः सदाविभ्यः सदा नमः पितामहेभ्यः सदाविभ्यः सदा नमः प्रपितामहेभ्यः सदाविभ्यः सदा नमः अक्षन् पितरः गोत्रान् ताता पेर सोल्लिक्कணும் शर्मणः रुद्ररूपान् पितामहान् सदा नमस्तर्पयामि ए चेह पितरः ए चनेका या गुश्च विद्मयान् उचन प्रवित्मा अग्ने तान्वेत्ता यदि ते जातवेतः तया प्रप्तं सतया मतन्तु गोत्रान् ताता पेर सोल्लिक्कணும் शर्मणः रुद्ररूपान् पितामहान् सदा नमस्तर्पयामि அடுத்து மூணாவது தாத்தா மதுவாதா ऋतायते मधुक्षरन्ति सिन्धवः मार्द्वीर्नः सन्तु ओषधीः गोत्रान् மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும் शर्मणः आदित्यरूपान् மறிச்சுடுங்க प्रपितामहान् सदा नमस्तर्पयामि मधुनक्तं दोषसी मधुमध पार्थिवं रजः मधुद्यौः अस्तुणपिता गोत्रान् पुनः ताता पेर सोल्लिक्कணும் शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् सदा नमस्तर्पयामि मधुमानः वनस्पतिः मधुमाहुम् अस्तु सूर्यः मार्द्वीः कावो भवन्तु नः மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும் கோத்ரான் தாத்தா பேர் சொல்லிக்கணும் மூணாவது ஆதித்யரூபான் பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி அம்மா இல்லாட்டினா அதே சொல்லணும் சரி கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கோங்க நாம் நீஹி பசுரூபாஹ மாத்ருஹ சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும் நாம் நீஹி பசுரூபாஹ மாத்ருஹ சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும் நாம் நீஹி பசுரூபாஹ மாத்ருஹ சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து பாட்டி கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும் நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும் நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும் நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து மூணாவது பாட்டி கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கணும் நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும் நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி
सदा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही सदा नमस्तर्पयामि अम्मा इल्लाट्टिना अम्मा 3 தடவை பாட்டி 3 தடவை எள்ளு பாட்டி 3 தடவை இப்போ அம்மா இருந்தால் பாட்டி எடுக்கணும் கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து பாட்டி गोत्राः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி ருத்ரரூபாः பிதுப்பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி ருத்ரரூபாः பிதுப்பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி ருத்ரரூபாः பிதுப்பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து அம்மா 3வது பாட்டி எள்ளு பாட்டி சரியா கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி आदित्यरूपाः पितुप्रपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி आदित्यरूपाः पितुप्रपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி आदित्यरूपाः पितुप्रपितामही सदा नमस्तर्पयामि அடுத்து அம்மா வழி கோத்திரம் மாதா மகான் அந்த கோத்திரத்தை சொல்லிக்கணும் கோத்ராணே அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கணும் ஷர்மணஹ वसुरूपाणे माथामहाने सदा नमस्तर्पयामि गोत्राणे பேர் சொல்லிக்கணும் ஷர்மணஹ वसुरूपाणे माथामहाने सदा नमस्तर्पयामि गोत्राणे பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணஹ वसुरूपाणे माथामहाने सदा नमस्तर्पयामि गोत्राणे அடுத்து 2வது பேர் रुद्ररूपाणे माधुपितामहाने सदा नमस्तर्पयामि गोत्राणे பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணஹ रुद्ररूपाणे माधुपितामहाने सदा नमस्तर्पयामि गोत्राणे பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணஹ रुद्ररूपाणे माधुपितामहाने सदा नमस्तर्पयामि அடுத்து 3வது गोत्राणे ஷர்மணஹ आदित्यरूपाणे माधुप्रपितामहाने सदा नमस्तर्पयामि गोत्राणे பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணஹ आदित्यरूपाणे माधुप्रपितामहाने सदा नमस्तर्पयामि गोत्राणे பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணஹ आदित्यरूपाणे माधुप्रपितामहाने सदा नमस्तर्पयामि அடுத்து அம்மாவுடைய அம்மா பாட்டி சரியா அது சொல்லிக்கணும் गोत्राः பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி வசுரூபாः मातामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி वसुरूपाः मातामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி वसुरूपाः मातामही सदा नमस्तर्पयामि அம்மாவுடைய பாட்டி गोत्राः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி रुद्ररूपाः माधुपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி रुद्ररूपाः माधुपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி रुद्ररूपाः माधुपितामही सदा नमस्तर्पयामि அடுத்து 3வது பாட்டி गोत्राः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி आदित्यरूपाः माधुप्रपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி आदित्यरूपाः माधुप्रपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி आदित्यरूपाः माधुप्रपितामही सदा नमस्तर्पयामि ज्ञाथा ज्ञाथ वर्गत्वय पितॄणे सदा नमस्तर्पयामि ज्ञाथा ज्ञाथ वर्गत्वय पितॄणे सदा नमस्तर्पयामि ज्ञाथा ज्ञाथ वर्गत्वय पितॄणे सदा नमस्तर्पयामि பஞ்சபாத்திர ஜலத்தை எல்லாத்தையும் கலக்கி மதித்து அந்த கூர்ச்சது மேலே விட்டுடுவோம் ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் கிருதம் பயாஹ கீலாலம் பரிஸ்ருதம் சதாஸ்த தர்ப்பயுதமே வர்க்கத்வய பித்ரேணே எல்லாத்தையும் மறித்து விட்ருங்க திருப்தியதா எல்லா ஜலத்தையும் மறித்து விட்டுட்டு உங்கள் பூனலை சரியாக போட்டுக்கணும் லெஃப்ட்லேருந்து ரைட் மாற்றிக்கணும் வலது கையிலேருந்து இடது கையில் வலது கையில் பூனலை சரியாக போட்டுக்கோங்க பூனலை சரியாக போட்டுட்டு எந்திருந்து நின்றுக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தேவதாபியः பிதரभ्यश्च महायोगिभ्यः देव च
स्वाहायै स्वाहायै नित्यभेम नमो नमः அங்கே பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. யானி காணி ச பாப்பாணி ஜென்மாந்தர கிருதானி ச தானி தானி வினிஷந்தி பிரதட்சிண பதே பதே அப்படி கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணி கீழே உட்காந்துக்கணும். உட்காந்ததுக்கப்புறம் பூனலை லெஃப்ட் சைடு மாற்றிக்கணும். பிராச்சீனா வீதி பூனலை இடம் பண்ணிக்கணும். இடம் பண்ணிட்டு 2 எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துக்கோங்க. மந்திரத்தை சொல்லிக்கணும். ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைஹ பதிபிஹி பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரகிஞ்சா தீர்காயித்வஞ்சா சதசார ரஞ்சா ஓம் பூர்புவஸ்வரம் அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய மறிச்சு போடுங்க. பித்ராதீன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த கூர்ச்சத்தை மேலே எல்லாம் போட்டுடுங்க. அந்த கூர்ச்சத்தை முடிச்சு வைக்கணும். எல்லா தர்பையும் கையில் எடுத்துக்கோங்க. சரியா? லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திரம் மந்திரம் முடிஞ்சு மறிச்சு விட்டுடணும். ஏஷா ந மாதா ந பிதா ந பந்துஹு நான்யகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோ சிருஷ்டைः குஷோதகைः போட்டுருங்க. திருப்தியதா போட்டுட்டு கையில் எள்ளு இருக்கக்கூடாது. எள்ளை தட்டிடுவோம். பஞ்சபாத்திரத்துலேயும் எள்ளு இருக்கக்கூடாது. பூனலை உபவீதி பண்ணிக்கோங்க. பூனலை சரியாக போட்டுக்கோங்க. சரியாக போட்டுட்டு கையில் போட்டுருக்கிற பவித்திரத்தை ஊற்று காதில் வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரத்தில் வேறு ஜலம் எடுத்துட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. அப்புறமா அந்த காதில் பவித்திரத்தை முடிச்சோங்க. உடக்க பார்த்து அந்த பவித்திரம் போட்டுக்கோங்க. மறுபடியும் கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா. சில்லற காயின்ஸ் கையில் வச்சுட்டு ஜலம் ஊற்றிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பகர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அத சாந்திம் பிரயச்சவே அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே தரிசசார்த்த திலத்தர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானः ஆச்சார்யாதி துப்யமகம் சம்பிரததே. ஓம் தத்சத். காயின்ஸை கீழே வச்சுடுவோம். கீழே வச்சுட்டு அப்படியே கழுக பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்குவோம். நமஸ்காரம் பண்ணிவிட்டு காக்காக்கி சாதம் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். சரியா? ஜூன் மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு அமாவாசை தர்ப்பணம். மிதுன மாதம் ஆனி மாதம் உள்ள தர்ப்பணம் ரெக்கார்டு பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஜூலை மாதம் 16ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் மாத பரப்பு தர்ப்பணம் அன்றைக்கி வரும். உங்களுக்கு ஜூலை மாதம் 16ஆம் தேதி தட்சிணாயனம் மாறிடும். உத்தராயணம் தட்சிணாயனம். அப்போ 6 மாதம் அது தர்ப்பணம். 6 மாதம் தட்சிணாயனமாக இருக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை. வரலட்சுமி பூஜை வீடியோ ரெக்கார்டிங் யூடியூப்பில் வரும். அதை பார்த்து ரொம்ப நாட்டுக்கு ஸ்திரீகள் பண்ணுறவா சுமங்கலிகள் அந்த வீடியோ பார்த்து ரெக்கார்டு பார்த்து வீடியோ பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி யஜுர் உபாகர்மா. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ரிக் உபாகர்மா. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபம் எல்லா சாமவேதக்காரா யஜுர்வேதக்காரா ரிக்வேதக்காரா எல்லாருமே 10ஆம் தேதி தான் காயத்ரி ஜபம் பண்ணிப்பா. சரியா? அதனால் உபாகர்மா எல்லா லிங்க்கும் யூடியூப்பில் அனுப்புவோம். அதை பார்த்து பண்ணுறவா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சார்த்தங்கள் தர்ப்பணங்கள் பண்ணுறதுனா கீழே இந்த ஃபோன் நம்பரை போட்டிருப்போம். இந்த ஃபோன் நம்பரை கால் பண்ணிவிட்டு இங்கே எங்கள் இந்திரா நகரில் இருக்குது. அந்த ஆற்றுல வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அமாவாசை தர்ப்பணங்கள் சார்த்தங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டேன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவோம். இரண்ய சார்த்தம் எல்லாமே இங்கே வந்து பண்ணுறவா வந்து பண்ணிக்கலாம். ராம் ராம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரஹர சங்கர. ஜெய ஜெயசங்கர. ராதே கிருஷ்ணா. நமோ நமः.